ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அந்த ஸ்டேட்மெண்ட் அது ட்ரூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம P of n அப்படின்னு லேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கிட்டோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் லேட்டர் ரெஃபரன்ஸ். அதனால் நம்ம அதை P of n அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். So let P of n be the statement plus 2 into 2 squared plus 3 into 2 cube plus etc. n into 2 power n is equal to n minus 1 into 2 power n plus 1 plus 2. இதிலே நம்ம ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணலாம், P of 1, P of k, P of 1 கூட வேண்டாம், P of k plus 1 மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ இதுலேருந்து P of k plus 1 என்ன வரும், என்னன்னு சொன்னால் nth டேர்ம் வரைக்கும். அப்போ k plus 1 அப்படின்னு சொன்னால் k plus 1th டேர்ம் வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்போ எப்படி இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருக்கும், k into 2 power k plus k plus 1th டேர்ம். இப்போ k plus 1 into 2 power k plus 1 is equal to ரைட் ஹேண்ட் சைட்லையும் n வர இடத்துலலாம் k plus 1 போடுங்க. அப்போ k into 2 power k plus 2 plus 2. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், n is equal to 1 அதை எடுத்துக்கலாம். இப்போ கன்சிடர் P of 1. இங்கே என்னக்கு பதிலாக 1 கொடுங்க, கொடுத்தா என்ன ஆகும், 1 into 2 அதோட முடிஞ்சிடும். அப்போ 1 into 2 is equal to, இங்கேயும் என்னக்கு பதிலாக 1 கொடுப்பீங்க. அப்போ 1 minus 1 into 2 squared plus 2. 1 into 2, 1 into 2 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரைட் ஹேண்ட் சைடும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ 2 is equal to 2. அப்போ this implies P of n is true for n is equal to 1. இதை equation 1 அப்படின்னு assume பண்ணிக்கோங்க. Whenever it is true for n is equal to 1, we assume the statement is true for n is equal to k. This implies அப்படின்னா என்ன அர்த்தம், P of k true அப்படின்னா up to k terms 2 into 2 squared plus 3 into 2 cube plus etc. up to k into 2 power k is equal to k minus 1 into 2 power k plus 1 plus 2. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சோம். இப்போ வந்து k plus 1th டேர்ம் எடுத்துக்கோங்க. அந்த சம்மேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதிக்கோங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ் இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஈக்குவேஷன் 2லேருந்து அப்படியே நீங்கள்
கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ k minus 1 into 2 power k plus 1 plus 2 plus மீதி இருக்கிற இந்த டேர்ம் k plus 1 into 2 power k plus 1. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 power k plus 1 காமனாக எடுக்கலாம் இல்லையா? அப்போ வந்து k minus 1 plus k plus 1 into 2 power k plus 1 இது காமனாக வெளியில் எடுத்திருக்கோம் plus 2. அப்போ இதில் என்ன ஆகும், plus 1 minus 1 கேன்சல் பண்ணிடுங்க. that is equal to 2 into k into 2 power k plus 1 plus 2. இப்போ இந்த 2 into 2 power k plus 1 என்ன ஆகிடும், 2 power k plus 2 அப்படின்னு வந்துடும். அதாவது 2 power k plus 1 plus 1. இந்த கேவை என்ன பண்ணலான்னா k plus 1 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா, plus 2. ஸோ k plus 1க்கு பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த ஃபார்முலா டைப்லேயே வந்துருச்சா. ஸோ திஸ் implies whenever p of k is true, whenever p of k is true, p of k plus 1 is true. இது வந்து எங்கேருந்து கிடைச்சதுன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து கிடைச்சது இல்லையா. இதை வந்து 3ன்னு வச்சுக்கோ. ஸோ 1க்கு ட்ரூ, 2க்கு ட்ரூவாக இருந்தால் கேக்கு ட்ரூவாக இருந்தால் k plus 1 ட்ரூ. ஸோ ஃப்ரம் 1, 2 and 3 by the principle of mathematical induction, p of n என்னது 1 into 2 plus 2 into 2 squared plus etc. n into 2 power n is equal to n minus 1 into 2 power n plus 1 plus 2 is true for all n belongs to natural numbers. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? இது கூட நீங்களே ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். எல்லா சம்மும் பாருங்கள் ஒரே பேட்டர்ன். k plus 1 எப்படி ரீரைட் பண்ணி k வரைக்கும் உள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு k plus 1 கூட எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் கரெக்டாக எல்லா சம்லையும் இதே தான் பண்ணுறோம் பாருங்கள். அதை கரெக்டாக ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. வழக்கம் போல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை p of n அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
let P of n be this mathematical statement. Mathematical statement என்ன 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 etc. up to 1 by 2 power n is equal to 1 minus 1 by 2 power n. இதான் அவங்க நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். இது வந்து நம்ம இட் இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு k + 1th டேர்ம் ட்ரூன்னு சொல்லணும். அதனால் அந்த k + 1th டேர்ம் ட்ரூவாக இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது இப்போவே நோட் பண்ணிக்கலாம். p of n-னா 2 power n வரைக்கும். அப்போ p of k + 1 அப்படின்னா 2 power k + 1 வரைக்கும் kth டேர்ம். அதுக்கப்புறமா உங்களுக்கு k + 1th டேர்ம் அது வரைக்கும் இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? இங்கே 2 power n வந்தால் இங்கேயும் 2 power n தான் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 by 2 power k minus 1 k plus 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். எப்போவுமே என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும் இல்லையா? எந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இது நம்ம எழுதிக்கிறோம். இப்போ கன்சிடர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து n is equal to 1க்கு என்ன ஆகுது பாருங்கள். nக்கு பதிலாக 1 கொடுத்தா இங்கே என்ன வரும்? 1 by 2 மட்டும்தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு, அதாவது nக்கு 1 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 1 by 2. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எப்போ 1 by 2 வருதோ அது வரைக்கும் எழுதணும். நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மே 1 by 2 தானே, அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 by 2. அப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிது? 1 by 2 ஈக்குவல் டு 1 by 2, which is a true statement. அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? நம்ம p of 1 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம், நம்ம கடைசியாக ட்ரூ அப்படிங்கிற கன்க்ளூஷனு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் implies p of n is true for n is equal to 1. இது வந்து 1 அப்படின்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. வழக்கமான ப்ராசஸ் அஸ்யூம். இப்போ 1க்கே ஃபால்ஸ் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? 2க்கு ட்ரை பண்ணலாம். 2க்கும் ஃபால்ஸ் வந்துருச்சு, 3க்கு ட்ரை பண்ணலாம். அவங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க கொடுக்கும்போதே ப்ராப்ளமில் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். கொஸ்டின்லேயே வந்து n greater than 2ன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1க்கும் 2க்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக தான் வரும், 3லேருந்து தான் வரும். 3க்கு தான் அது ட்ரூவாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ ட்ரூவாக கிடைக்குது அப்படிங்கிறதான் உங்கள் கொஸ்டினில் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் 1 இல்லை அப்படின்னா அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின்லேயே n greater than 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் 2லேருந்து தான் ட்ரை பண்ணணும். p of 1 நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ 1 ட்ரூன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கெல்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காததுனால நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அஸ்யூம் p of k is true. அப் டு k டேர்ம்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப் டு k டேர்ம்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள்? 1 by 2. ஆக்சுவலாக இந்த 4 என்ன சொல்லலாம்? 2 squared. 8 வந்து 2 cube அப்படி போகும் இல்லையா? ஸோ 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 plus etc. up to 1 by 2 power k is equal to 1 minus. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா it is same as geometric progression. போன கிளாஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் சொன்ன பாருங்கள், a into ar into ar squared etc. up to ar power n minus 1. அதுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்? a into r power n minus 1 by r minus 1. எப்போ? if r is greater than 1. அதே r less than 1 இருந்தா நம்ம என்ன சொன்னோம்? a plus ar
plus AR squared plus etc. up to AR power n minus 1 is equal to A into R power n minus 1 by R minus 1 if R is greater than 1 ன்னு சொன்னோம். இது வந்து if when R is less than 1. இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்களேன். ஏங்கிறது என்ன 1 by 2, அடுத்தது என்ன இருக்குது 1 by 2 into 1 by 2, அடுத்தது 1 by 2 into 1 by 2 squared etc. up to 1 by 2 into 1 by 2 power n minus 1. அப்போ இதுவும் sum of n terms of a geometric sequence. இதில் a என்ன இருக்குது 1 by 2 இருக்குது, 1 minus 1 by 2 the whole power n, r 1 by 2 by 1 minus 1 by 2. 1 minus 1 by 2 என்னது 1 by 2. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எவிடெண்ட்டான ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ். அப்புறம் ஏன் நம்ம இதை இண்டக்ஷன் வச்சு பண்ணணும், டைரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சே போட்டுடலாமே. இதெல்லாம் வந்து இந்த மெத்தடு உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. பட் இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் k plus 1. k plus 1 சொல்ல மாட்டோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம் நாம். அப்போ 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 etc. up to kth term. நம்ம k plus 1 terms வரைக்கும் எடுக்கிறோம், plus 2 power k plus 1. இல்லை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், the statement is true up to n is equal to k. அப்போ அந்த ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸுக்கு பதிலாக நம்ம ஈக்குவேஷன் 2லேருந்து பிகாஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ அதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 by 2 power k plus 1. இது வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. இந்த k plus 1 தனியாக இருந்தது, அதை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்கே அந்த ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸுக்கு மட்டும் ஈக்குவேஷன் 2லேருந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே எல்லா சம்மும் இதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பெருசாக கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 1 by 2 power k வெளியில் எடுத்துருங்க. இதில் 1 by 2 power k போச்சுன்னா 2 power k plus 1 நீங்கள் எப்படி எழுதலாம், 2 power k plus 1 1 by 2 into 2 power k அப்படின்னு எழுதலாம் இல்லையா, பை லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். அப்போ அதில் மீதி என்ன இருக்கும் 1 by 2ன்னு இருக்கும். இதில் 1 by 2 power k போச்சுன்னா minus 1 அதுதான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 minus 1 by 2 power k into இது ஏன் மைனஸ் போட்டோம், மைனஸ் போட்டால் 1 minus 1 by 2 வரும் இல்லையா, 1 minus 1 by 2 which is 1 by 2. 1 minus 1 by 2 power k into 1 by 2 என்ன எழுதலாம், 1 minus 1 by 2 power k plus 1. ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்லையா. அதே ரிசல்ட் நம்ம ரெட் கலரில் எழுதியிருக்கோம் பாருங்கள், 1 minus 1 by 2 power k plus 1 அதே தான் கிடச்சிடுச்சு. ஸோ இதில் இந்த ரிசல்ட் எப்படி கிடச்சிது, p of k வந்து நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணதுனால கிடச்சிது. ஸோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். whenever p of k is true, p of k plus 1 is true. So this implies from 1, 2 and 3 p of k plus 1 true ன்னு சொல்லியிருக்கோம்ல, இதுதான் 3. By principle of mathematical induction. அது என்னது principle of mathematical induction, அது என்ன சொல்லுது, 1க்கு ட்ரூவாக இருந்து கேக்கு ட்ரூவாக இருக்கும்போது k plus 1க்கெல்லாம் ட்ரூவாக இருந்ததுன்னா the statement is true for all natural numbers. இதுதான் principle of mathematical induction. The statement p of n, அதாவது 1 by 2 plus 1
by 4 plus 1 by 8 plus etc. up to 1 by 2 power n is equal to 1 by 1 minus 1 by 2 power n is true for all n belongs to natural numbers. உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் கூட மாற்றாமல் அப்படியே எழுதிட்டே இருக்கோம். இப்போ இந்த 10th கொஸ்டின் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேரிங் ஃப்ரீஸ் பண்ணுறேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட்மெண்ட் P of n அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு பண்ணிடுறேன். ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் n இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு இன் பர்டிகுலர் நம்ம என்ன கொண்டு வரணும், P of k + 1க்கு தான் நம்ம கொண்டு வரணும். அதனால் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான். k plus 1 வரும் இல்லையா? இங்கேயும் k plus 1 by 6 into k plus 1 plus 4. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுக்கு என்னன்னு கிடைக்கும், k plus 1 by 6k plus 10. இது ரெண்டு ஃபார்மில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே விட்டுறலாம். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6k + 10 தான் கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், P of 1 எடுத்துப்போம், அது ட்ரூவான்னு வெரிஃபை பண்ணுவோம். அப்புறம் P of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ k + 1 டேர்ம்ஸ் எடுத்துப்போம், அதில் P of kவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு k + 1க்கும் ட்ரூவாக வருதான்னு பார்ப்போம் இல்லையா? இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், P of 1 எடுக்கிறேன், என்ன வருதுன்னு எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் என்னுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது, P of 1க்கு ட்ரூன்னு கிடச்சிதா? P of 1 வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக கிடச்சிதா? கிடச்சிச்சுன்னா அதை எழுதிக்கோங்க. எஸ், வெரி குட் சதீஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, P of kக்கு ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணி அந்த n is equal to 1க்கு ட்ரூ வந்துச்சு இல்லையா? அதை ஈக்குவேஷன் 1
அப்படின்னு நம்பர் பண்ணிக்கோங்க. p of kக்கு ட்ரூ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, n வர இடத்துல k போட்டுப்பீங்க. போட்டுட்டு அது ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர சிம்பிளிஃபிகேஷன் அந்த கேக்கு ட்ரூன்னு எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ k + 1 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. k + 1 டேர்ம் எழுதும்போது kth டேர்மை எழுதி அதுக்கப்புறமா ப்ளஸ் k + 1th டேர்மை எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம இன்னும் நல்லா புரியும். ஸோ k டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா k + 1th டேர்மை அங்கே எழுதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க அது மாதிரி பண்ணுங்கள் பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். அப் டு k டேர்ம்ஸ் ஈக்குவேஷன் 2லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ளஸ் k + 1th டேர்மை எழுதிக்கோங்க. இது என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கியூபிக் ஃபார்ம் வராதே. சரி, இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா சம்லேயுமே. இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்பவுமே
எப்போவுமே காமன் ஃபேக்டர் வெளியில் எடுங்க. காமன் ஃபேக்டர் வெளியில் எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இங்கே எழுதியிருக்கிற ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இந்த 6k + 4 அதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 × 3k + 2ன்னு வரும். 1/3k + 2ங்கிறது காமன் ஃபேக்டர். ஸோ அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். இப்போ அந்த நியூமரேட்டரில் இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 3k² + 5k + 2 அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 3k + 2 × k + 1 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 6k + 10. இப்போ 3k + 2 3k + 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு k + 1/6k + 10. ஆக்சுவலாக நம்ம அதான் ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? ரெட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள். k + 1/6k + 10. ஓகேவா? ஓகேவா விக்னேஷ்ராம்? அப்போ the statement is true for k + 1. Okay, this implies whenever p of k is true. ஏன் whenever p of k is true ன்னு எழுதியிருக்கோம்? ஏன்னா இங்கே p of k அதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் p of kக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் k + 1 ட்ரூ. k + 1 is true. இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1, 2 and 3 by principle of mathematical induction, the statement p of n, which is 1/2 × 5 plus 1/5 × 8 plus 1/8 × 11 plus etc. plus 1/3n - 1 into 3n plus 2 is equal to n by 6n plus 4 is true for all natural numbers. Eleventh problem போயிடலாமா? நீங்கள் படிக்கும்போது இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் கோ த்ரூ பண்ணணும். மேக்ஸிமம் இதெல்லாம் புக்கில் இருக்கிற சம்மே கேட்குறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸ்கூல் பேஸ்டு தானே. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம p of n அப்படின்னு அசியூம்
n plus 2. ஸோ இதை நம்ம எவ்வளோன்னு ப்ரூவ் பண்ணோம்? n into n plus 3 by 4 into n plus 1 into n plus 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஆனால் நமக்கு தேவை என்னது? k plus 1க்கு இந்த ரூல் ட்ரூன்னு சொல்லணும். சொன்னால் பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் இது ஃபாலோ ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது அதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. p of k plus 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் பாருங்கள். 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus etc. 1 by n வர இடத்துல k plus 1, k plus 1 into k plus 2 into k plus 3 is equal to k plus 1 into k plus 4 by 4 into k plus 2 into k plus 3. இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம வழக்கம் போல் p of 1 எடுத்துப்போம். அது ட்ரூவான்னு பார்ப்போம். இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். p of 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன வருது பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக 1 கொடுங்க. அப்போ எது வரைக்கும் எழுதணும்னு பாருங்கள். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. இல்லை பொதுவாக நமக்கு எல்லா சம்லையும் என்ன வருது? ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு வருது. 1ன்னா ஒரு டேர்ம் தான். ஏன்னா இங்கே லாஸ்ட் nth டேர்ம் வந்து எண்ணில் தான் இருக்குது இல்லையா? அதனால் அது மாதிரி கிடச்சிருது நமக்கு. எஸ், குட். இதுலேருந்து நமக்கு 1 by 6 equal to 1 by 6. So the statement is true for n is equal to 1. அதை equation 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. p of n is true for n is equal to 1. இது equation 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. Assume the statement is true for n equal to k. n is equal to k க்கு என்ன இருக்கு நமக்கு? 1 into 2 into 3. n வர இடத்துல k போட்டுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் 2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? k plus 1க்கும் ட்ரூ அப்படின்னு சொல்ல போகிறோம். k plus 1 பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதுங்க. அதில் kth டேர்மும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா k plus 1th டேர்மும் எழுதுங்க. So that you can understand the substitution. இதில் ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப p of kவே இருக்கும். அப்போ ஏற்கனவே ஃப்ரம் ஈக்குவேஷன் டு நம்ம p of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ k plus 1th டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க.
இந்த சிம்பிளிஃபிகேஷன் இதுதான் வந்து எல்லா சம்லேயும் ஒரு குரூஷியலான ஒரு பார்ட். இதை நீங்களே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. எப்பவும் சொல்லியிருக்கேன் இல்லையா, காமன் ஃபேக்டரை வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். காமன் ஃபேக்டர் வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மீதி இருக்கிற டேர்ம்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்துட்டீங்களா? இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். k cubic ஈக்குவேஷன் வருது இல்லையா, நம்ம என்ன கொண்டு வரணும், k plus 1 into k plus 4 அப்படி கொண்டு வரணும். ஜாயின் பண்ணிட்டீங்களா, ரீஜாயின் பண்ணிட்டீங்களா, கண்டினியூ பண்ணலாமா?
you all have rejoined. Let us continue. ஓகே, இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் மாற்ற பண்ணலாம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த கே அப்படியே வச்சுக்கோங்க. இது நீங்கள் என்ன பண்ணலாம், கே ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 9 ப்ளஸ் 4. நீங்கள் என்ன பண்ணணும், k ப்ளஸ் 4 இன்ட்டு அப்படின்னு கொண்டு வரணும் இல்லையா. k ப்ளஸ் 4 இன்ட்டு k ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. 2k போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 2k ப்ளஸ் 1 k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 அப்படிங்கும் போது k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். மீதி என்னென்ன இருக்கும், 4k ப்ளஸ் 8 அப்படின்னு இருக்கும். 4k plus 4k squared plus 8k plus 8. ஆமாம், அழகாக வருது பாருங்கள். இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பிரித்து எழுதிக்கோங்க. k இன்ட்டு k ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 ப்ளஸ் 4k plus 8 plus 4 divided by, ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டோம், நம்ம என்ன ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதை எழுதும்போது நமக்கு சிம்பிளாகிடுச்சு பாருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் பர்டிகுலராக k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டுன்னு மாறிடும் இல்லையா. இந்த 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு மாறிடும். இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் k கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை வித் k எழுதி அந்த 4 கூட கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி எழுதலாம், k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4k ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8k ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை 4 இன்ட்டு k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2 இன்ட்டு k ப்ளஸ் 3. அவ்வளோதான், ப்ரூஃபே முடிஞ்சிருச்சு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதில் 4 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 டேர்ம்லேருந்தும் 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 4 இன்ட்டு k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கும். k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 என்னது, k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ அதுவும் 4 இன்ட்டு k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே ஒரு k இருக்கும் இல்லையா, கேவை வந்து ஒவ்வொன்று கூடயும் மல்டிப்ளை பண்ணும்ல. அப்போ இதுவும் k இன்ட்டு k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு k plus 1 into k plus 2 into k plus 3. இப்போ k plus 1 whole squared காமனாக வெளியில் எடுங்க.
k plus 4 divided by இதுதான் சொல்கிறோம் 10th மேக்ஸ் வரைக்கும் நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, ஏன்னா இதுவும் அல்ஜிப்ரா தான் இல்லையா. ஸோ k plus 1 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ k plus 1 into k plus 4 by 4 into k plus 2 into k plus 3 இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ திஸ் implies whenever k plus 1, whenever k is true, whenever p of k is true, நமக்கு என்ன கிடைக்குது, p of k plus 1 is true. இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1, 2 and 3 ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? By principle of mathematical induction, the statement p of n 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 etc. up to 1 by n into n plus 1 into n plus 2 is equal to n into n plus 3 by 4 into n plus 1 into n plus 2 is true for all natural numbers. ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவைப்படுதா அடிஷ்னலாக? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? இது வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, ஜாமெட்ரிக் சீரீஸ், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் மாதிரி ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அதுவும் படிப்பீங்க நீங்கள். அதோட சம்மேஷன், அந்த ப்ரூஃப் தான், அந்த ஃபார்முலாவோட ப்ரூஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை p of n அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. இது r பவர் 0 0 1 2 3 அப் டு n மைனஸ் 1 இருக்குது. அப்போது அது n டேர்ம்ஸ். ஓகேவா? அதனால் அது p of nன்னு எடுக்கும். a plus ar plus ar squared etc. up to ar power n minus 1 is equal to a into r power n minus 1 by r minus 1. நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன, p of k plus 1. இது ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுது. அதனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் இங்கே எழுதிக்கலாம். n பதிலாக k plus 1 போட்டிங்கன்னா r power k it is equal to a
nக்கு பதிலாக k plus 1 போடணும். ஸோ p of k plus 1 equal to இந்த டேர்ம். இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு p of 1 எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அசம்ஷன் இல்லையா, let p of n இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை p of n அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். இப்போ p of 1 என்ன வருது பாருங்கள். p of 1 வந்து ஆருக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். அப்போ a into r power 0 ஏவோட முடிஞ்சிடணும். a is equal to a into r power 1 minus 1 by r minus 1. இப்போ காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a is equal to a அப்படின்னு வந்து திஸ் இஸ் ஏ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் p of n is true for n is equal to 1. இது வந்து 1 ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1க்கு ட்ரூன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கேக்கு ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அசியூம் p of n is true for n is equal to k. அப்படின்னா என்ன அர்த்தம், a into a plus ar plus ar squared plus etc up to ar power k minus 1 is equal to a into r power k minus 1 by r minus 1. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. Now consider k plus 1 terms எடுத்துக்கோங்க. இப்போ a plus ar plus ar squared plus etc இது kth term into plus k plus 1th term k is equal to a into r power k minus 1 by r minus 1. first k termsக்கு ஈக்குவேஷன் 2லேருந்து நீங்கள் அதை எழுதிடலாம். ப்ளஸ் இந்த k plus 1th டேர்ம் அதையும் எழுதிக்கோங்க. இது வந்து எங்கேருந்து கிடச்சிது, ஈக்குவேஷன் 2லேருந்து கிடச்சிது. இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், காமன் டேர்ம் வெளியில் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, a இஸ் த ஒன்லி காமன் ஃபேக்டர். இப்போ a வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா r பவர் k மைனஸ் 1 பை r மைனஸ் 1 ப்ளஸ் r பவர் k அப்படின்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். for r பவர் k ப்ளஸ் 1. சரி, நான் இருக்கிற ஆர்டரில் எழுதிக்கிறேன், அப்புறமா குரூப் பண்ணிக்கலாம். r power k minus 1 plus r power k plus 1 minus r power k divided by r minus 1 plus r power k minus r power k கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே ஆன்சர் இன்னும் குயிக்கான ஸ்டெப்ஸில் கிடச்சிடுச்சு. a into r power k plus 1 minus 1 by r minus 1. இதான நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. பாருங்கள், p of k plus 1ல பாருங்கள் a into r power k plus 1 minus 1 by r minus 1. அதே தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நமக்கு எப்படி கிடச்சிது, p of k வந்து ட்ரூன்னு எடுத்ததுனால கிடச்சிது. ஸோ whenever p of k is true, p of k plus 1 is also true. இது ஸ்டேட்மெண்ட் 3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ கம்பைனிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1, 2 and 3. 1ல் என்ன சொல்லியிருக்கோம், p of 1 ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். 2ல் என்ன சொல்லியிருக்கோம், p of k
ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். 3ல் என்ன சொல்லியிருக்கோம்? p of k ட்ரூவாக இருக்கும்போதெல்லாம் p of k plus 1 ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் it is true for all natural numbers n. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? ஒரு 15-16 வரைக்கும் முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ இங்கே வழக்கமான ப்ரொசீஜர். நீங்கள் போர்டு வியூவில் இருந்தால் கூட யூ கேன் ட்ரை ஆன் யுவர் ஓன். வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ p of n அப்படின்ற என்ன 1 plus 3 by 1, அதான் 1 square 2 square 3 square அப்படி போயிட்டுருக்கு. 1 plus 5 by 2 square, 1 plus 7 by 3 square, etc. அப்போ nth term என்ன இருக்கும்? nth odd number by n squared is equal to n plus 1 the whole square. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்க. 1 in first, இதுலேருந்து p of k plus 1 என்ன வரும்? 1 plus 3 by 1 squared into 1 plus 5 by 2 squared, etc. up to k plus 1th odd number. அப்போனா 2k plus 3, n வர இடத்துல k plus 1 போடுவீங்க இல்லையா? 2k plus 3 by k plus 1th term. அப்போ k plus 1 the whole squared equal to k plus 2 the whole squared. n-க்கு பதிலாக k plus 1 போடுவீங்க. So it becomes k plus 2. First வந்து p of 1. Consider p of 1. p of 1ங்கிறது என்ன? n-க்கு பதிலாக 1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா 3 by 1 square. இப்போ 3 by 1. 1 plus 3 by 1. இதுதான் நம்ம எடுக்கணும். That is 1 plus 1 the whole square. So from this we get 4 equal to 4. 3 by 1 வந்து 3. So 1 plus 3 4 ஆயிடுச்சு. அங்கேயும் 2 squared அதுவும் 4 ஆயிடுச்சு. So 4 equal to 4 அப்படிங்கிறது true statement. So this implies p of n is true for n is equal to 1. இது statement 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. Now assume the statement is true for n is equal to k. So assume p of n is true for n is equal to k. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் நமக்கு? p of k அப்படிங்க up to kth term. இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா? அப்போ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது செகண்ட் ஃபேக்டர் அப் டு கே ஃபேக்டர்ஸ். கேத் ஃபேக்டரில் என்ன இருக்குது? கே ப்ளஸ் 1th ஆட் நம்பர் பை கே ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு
k plus 1 the whole square. இது 2 ன்னு வச்சுக்கோங்க. Now consider the product of k plus 1 factors. The first factor, the second factor, so on, kth factor. Into k plus 1th factor. இதை நம்ம இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? up to kth factor we can know from equation 2 we can replace the product of k factors by k plus 1 the whole squared. அப்போ இந்த k plus 1th factor மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. 2k plus 3 by k plus 1 the whole squared. இது எங்கேருந்து கிடச்சதுன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கே ஃபேக்டர்ஸ் வந்து k plus 1 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது நம்ம ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து கிடச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாகவே முடியுது இல்லையா? k plus 1 whole squared k plus 1 whole squared கேன்சல் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. k squared plus 2k plus 1 plus 2k plus 3, that is k squared plus 4k plus 4. k square plus 4k plus 4ங்கிறது என்ன ஆகிடும்? k plus 2 the whole squared. பாருங்கள், அதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? எஸ். ஸோ p of k plus 1 ட்ரூ ஆகிடுச்சு. எப்போ p of k plus 1 ட்ரூவாக இருக்குது? p of k ட்ரூவாக இருக்கும் போதெல்லாம். ஸோ whenever p of k is true, p of k plus 1 is true. இது ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. So from the statements 1, 2 and 3, and by applying principle of mathematical induction, we see that p of n is true for all natural numbers n. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 14th சம்மோட let's wind up today's session. அப்புறம் 10-11 ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இல்லை, 10 இருக்கும். ஏன்னா 14 தான் இன்றைக்கி முடிச்சிடுறோம்ல. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை லேபிள் பண்ணிக்கோங்க. p of n. இது நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? let me pass the screen sharing. இதே மாதிரி n factors n plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம்.
அடுத்தது நம்ம k + 1th டேர்ம் எடுக்கும்போது நமக்கு என்ன வேணும் அதையும் எழுதிட்டிங்கன்னா நமக்கு கிடைச்ச ரிசல்ட் அதுதானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே அப் டு k + 1 ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும் k + 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன எடுக்கலாம் p of 1 நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேரிங் பாஸ் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். n equal to 1 ட்ரூ ஆயிடுச்சா? n is equal to kக்கு ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. hope you are coming along. அதை அசியூம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணும் k + 1 ஃபேக்டர்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் பார்த்தோம், டேர்ம்ஸ் ஆட் பண்ணி வந்தது. இப்போ எல்லாம் 2-3 சம்ம ஃபேக்டர்ஸாக வந்துட்டுருக்கு, எல்லாம் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த k + 1 ஃபேக்டர்ஸ் எழுதும்போது kth ஃபேக்டர் வரைக்கும் எழுதிட்டு அண்ட் தென் இன்க்ளூடு k + 1th ஃபேக்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இது வந்து இருக்கிற மற்ற ப்ராப்ளமை விட ரொம்ப சிம்பிளாக வந்துடுச்சு. வெரி குட்பா. ஸோ ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுனால நானும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் p whenever p of k is true, p of k is true, p of k + 1 is also true. So this implies from the statements 1, 2 and 3 by principle of mathematical induction, p of n, the statement p of n, it is in the product form. So அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஓகேவா? ரைட், ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தான் இன்னைக்கு கிளாஸில்